Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து விண்டோவோட கர்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இது வந்து 3 BHK அப்பார்ட்மெண்ட். 3 BHK அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 விண்டோலையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து லிவிங் ரூம் பால்கனி. இந்த லிவிங் ரூம் பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து பண்ணியிருக்கோம். பட் ஏன்னா வீடியோ போடுறதுக்கு வந்து டைம் இல்லாதனால வந்து நிறைய வந்து வீடியோலாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன், இது வேணாம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக வந்து ஒரு 7 ஃபீட்டில் வந்து டோரோட கர்டன்ஸ்லாம் வச்சு ராட்லாம் வச்சு போடுவாங்க, இந்த நாப்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு சீலிங்லேருந்து ஃபினிஷிங் வேணும், உங்களுக்கு வந்து எல்லாமே இன்விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராக் வந்து போட்டுக்காங்க. இது வந்து ட்ராக் வந்து ஒரு 6 inches வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு உள்ளே வந்து ட்ராக் இன்விசிபிளாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போட்டுக்கலாம். அதுலேயே வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து போட்டுக்கலாம். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாத் வந்து போடுற காஸ்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும் தவிர ட்ராக்கும் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி தான். நீங்கள் நார்மலாக வச்சு கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா இது வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போது தான் வந்து பண்ண முடியும். ஃபால் சீலிங் வந்து நீங்கள் முடிச்சுட்டு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜிப்சமில் அப்படி இல்லைன்னா ப்ளைவுட்டில் அந்த மாதிரி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பட்ஜெட் இல்லை அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் நிறைய பேர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க, கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வந்து கூடுவாங்க. அப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாது. உட்டில் வச்சு பண்ணால் அசிங்கமாக இருக்கும். ஏன்னா சீலிங்லேருந்து டெப்த்து வந்து கொடுத்துட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜிப்சமில் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேருங்க எப்படி அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு 7 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பாக்ஸ் அடிக்க சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கூட இந்த மாதிரி ஃபினிஷிங்ன்றது வந்து வராது. அது எந்த மாதிரினா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து சீலிங் வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் ஸ்பேஸ் வந்து நம்ம தனியாக வந்து க்ரியேட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து காட் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோ. ஆக்சுவலாக பெரிய சைஸ் தான் இது, ஒரு 5 ஃபீட் வரைக்கும் விண்டோ இருக்கும். பட் என்னென்னா நம்ம இந்த கர்டன்ஸ் வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கடைசி வரைக்கும் வந்து நம்ம பண்ணிடுவோம். இந்த மாதிரி வந்து கேபினெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து தனியாக வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்டடி யூனிட், ஒரு ஸ்மால் டேபிள் வந்து இந்த சைடு வந்து பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாமல் இந்த கர்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்பேஸ் வந்து கடைசி வரைக்கும் வந்து விட்டுருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ்ன்றது வந்து எதுவுமே இருக்காது. இப்போ இந்த வியூவில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வால் டு வால் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட். இதில் இருக்கிற ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்திங்கன்னா நான் மீதி இருக்கிற லைட்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெட் லைட்டாக கூட இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா உள்ளே வந்து ஒரு ப்ரொஃபைல் லைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற வெளிச்சன்றது வந்து இப்படி இருக்கும், மைல்டாக இருக்கும், ரொம்ப வந்து பிரைட்டாக இல்லாமல். அந்த வீடியோவில் வந்து என்ன தெரியுதோ சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து கிளார் அடிக்காது. ஏன்னா வீடியோ லைட்டுக்கு நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து காமிக்கலை. அதனால் உங்களுக்கு வந்து லைட்டு வந்து உள்ளே இருக்கும், அந்த ப்ரொஃபைல் லைட்டுன்றது வந்து உள்ளே போட்டிருக்கும். அந்த கிளாத்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டு பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சைடில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து 2 ட்ராக் வந்து போட்டுக்கலாம், 3 ட்ராக்ன்றது வந்து போட்டுக்கலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி நம்ம டிசைன் வந்து பண்ணும்போது முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரின்றது வந்து ட்ராக்ஸ்ன்றது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2 ட்ராக்ஸ் வந்து எல்லோரும் வந்து போடுறது, சிங்கிள் ட்ராக் வந்து போடும்போது சிங்கிள் கிளாத்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போட முடியும். 2 கிளாத்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து உள்ளே வர்றது அந்தளவுக்கு வந்து போட்டுக்கலாம், ஒன்று வந்து வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வர்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ட்ராக் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ட்ராக் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் எப்படி. இதுவே டபுள் ட்ராக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 கிளாத்ஸ்ன்றது வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஃபால் சீலிங் வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராக் வந்து நம்ம போடும்போது அப்படின்னா
அதோட ஹூக்ஸு அதுக்கப்புறம் வந்து அதோட சேனலில் ட்ராக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியும், அசிங்கமாக இருக்கும். திருப்பி வுட்டில் வச்சு நம்ம கவர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதனால மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபால் சீலிங் வந்து போடும்போதே வந்து உள்ள தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிடும். அது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட விண்டோ. இது இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணியிருக்கோம். நான் வந்து லிவிங் ரூமில் காமிக்கிறேன். இது வந்து லிவிங் ரூம். இந்த லிவிங் ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 2 ட்ராக் வந்து போட்டாலும் நம்ம சிங்கிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து போட்டிருக்கோம். ஃபுல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நான் உள்ளே வந்து ட்ராக்ஸ் வந்து காமிக்கிறேன். உள்ளே வந்து 2 ட்ராக் வந்து போட்டிருக்கோம். நான் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து சிங்கிள் ட்ராக்னால வந்து காமிக்கலை. இந்த 2 ட்ராக்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா ஸ்பேஸ் வந்து இல்லைனாலும் கூட கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ன்றது வந்து வரும். ஏன்னா இன்னொரு கிளாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்பேஸ்ன்றது வந்து ஒரு 3 இன்ச்சஸாவது இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வரும். இது வந்து லிவிங் ரூமில் இருக்கிறதுனால அப்பார்ட்மெண்ட் சைடில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக தான் விண்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. விண்டோன்றது வந்து விண்டோவோட இந்த பால்கனிக்கும் லிவிங் ரூமுக்கும் வந்து ஸ்லைடிங் டோர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், சேம் அதே ஃபினிஷிங் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்கும். இது வந்து டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியா ரைட் சைடில் வந்து க்ராக்கரி யூனிட் இருக்கும். ரைட் சைடில் வந்து க்ராக்கரி யூனிட் இருந்தாலும் நம்ம அதோட கேப் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தனியாக வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி கர்டன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட் வரைக்கும் வந்து போகணும் அப்படின்னா இதோட கேபினெட் டிசைன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இது வரைக்கும் தான் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து டோர் வந்து உள்ளே போயிடும். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டிசைன் பண்ணும்போது மட்டும் ப்ராப்பராக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஓபி லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கும். அதோட லைட்டோட வெளிச்சமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே இருக்கிற ப்ரொஃபைல் லைட் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து கர்டன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொஃபைல் லைட் வந்து போடலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து இருக்கும். உள்ளே வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்குன்றது வந்து அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். இதில் இருக்கிற மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போது இது பிளான் பண்ணி பண்ணாதான் மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக வந்து வராது. இந்த ரூம் வந்து கிட்ஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட விண்டோ வந்து சேம் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து கொடுத்துருப்பாங்க. விண்டோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். நான் மீதி இருக்கிற ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேசியிருப்பேன். இந்த வால் டு வால் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கலாம். பட் ஏன்னா கிட்ஸ் ரூமுக்கு வந்து வேணான்ட்டாங்க. இந்த இடத்துல வந்து கோலம் இருந்தது. அதனால எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து வைக்க முடியாது, லெஃப்ட் சைடில் வைக்கணும். லெஃப்ட் சைடு வந்து வைக்கிறதோட ரைட் சைடு வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து கொடுக்கும்போது இதோட கர்டைன்ஸ் வந்து கடைசி வரைக்கும் வந்து போகிறதோட இங்கேருந்து இது வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா வந்து கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல் கர்டைன்ஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். வெறும் வந்து விண்டோக்கு எவ்வளோ இருக்குது அதுலேருந்து மேக்ஸிமம் என்ன ஒரு 6 இன்ச்சஸ் மட்டும்தான் இருக்கும். 6 இன்ச்சஸ் வந்து நீங்கள் சிக்ஸ் இன்ச்சஸ் இந்த சைடு வந்து ஒரு 6 இன்ச்சஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதோட கம்ப்ளீட் ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். இதுலேயும் வந்து ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து கொடுத்துருக்கும். இந்த எல்லா ரூம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூம்ஸ் இருக்கும். 4 ரூம்ஸ் வச்சுக்காங்களா, 3 பெட்ரூம்ஸ், 3 BHK அப்பார்ட்மெண்ட், 4 ரூம்ஸ். ஏன்னா லிவிங் ரூமோட சேர்த்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 2 ட்ராக் போடுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து பண்ணது. பட் என்னன்னா அவங்க சிங்கிள் ட்ராக் வந்து போட்டுட்டு இப்படி வந்து போதும் அப்படின்ட்டாங்க. வெறும் லிவிங் ரூமில் மட்டும்தான் 2 ட்ராக் வந்து போட்டிருக்கோம். மீதி இருக்கிற வந்து பெட்ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ட்ராக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து வெறும் அந்த கர்டன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் வந்து மட்டும் லைட் மட்டும் போட்டதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இந்த பெட்ரூம் கெஸ்ட் பெட்ரூமோட விண்டோ இது. பெட்ரூம் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் வால் டு வால் வந்து நம்ம பண்ண முடியாது. அது விண்டோ வந்து
இவ்வளோ தான் இருக்கும் ஓவராலாக. இந்த விண்டோ வந்து இவ்வளோ இருக்கும்போது இங்கேருந்து நம்ம ஒரு அடின்றது வந்து போட்டிருக்கோம், ஒரு 1 feet கிட்டே இருக்கும். ஏன்னா அதில் வந்து 6 inches வந்து நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு 1 feet வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கோம். ஏன்னா அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட இன்டோர் யூனிட் வரும். அதனால் இது வால் வந்து பெருசு தான், அதுக்காக பெருசு அப்படின்றதுக்காக வந்து ஃபுல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அதனால் இதோட ட்ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 2 tracks வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணுற ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். சிங்கிள் ட்ராக் மட்டும்தான் வந்து போட்டிருக்கோம். இதில் நான் இதுவும் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இந்த 2 ப்ரொஃபைல் வந்து நம்ம சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் இதில். ஏன்னா கிளைண்ட் வந்து அப்படி தான் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் இருக்கிற கர்டைன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிட்டிஸ்லாம் வந்து இருக்கும். கிட்ஸ் ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிச்சன்றது வந்து வரும். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி அவங்களுக்கு காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இதில் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிச்சன்றது வந்து உள்ளே வராது. நீங்கள் 2 track அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா இது ஓகே. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணது. பட் என்னென்னா அவங்க வந்து சிங்கிள்லேயே வந்து இப்போதைக்கு வந்து முடிச்சிட்டாங்க. ஃபியூச்சரில் வந்து அவங்க வந்து 2 tracks வந்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் லேயர் இருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும், இன்னொரு லேயர் இருக்கும்போது உங்களுக்கு வெளிச்சன்றது வந்து சுத்தமாக வந்து உள்ளே வரவே வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.